திமுக இயக்கும் தமிழக வெற்றி கழகம் எனும் படத்தில் விஜய் நடித்து வருவதாக ராயபுரத்தில் இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் விமர்சித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் ராயபுரம் பகுதியில் இந்து மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற அரசியல் விளக்க பொதுக்கூட்டத்தில் கட்சியின் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகம் கடன் மாநிலமாக மாறிவிட்டது என குற்றம் சாட்டிய அவர், வெயில் காலத்தில்தான் நிழலின் அருமை தெரியும் என்பது போல தற்போதுதான் எடப்பாடி ஆட்சி காலத்தின் அருமை அனைவருக்கும் புரிகிறது என தெரிவித்தார். தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் திமுகவின் ஊதுகுழலாக செயல்படுகிறார் என விமர்சித்து பேசிய அவர், கடந்த தேர்தலின் போது கமல்ஹாசன் களமிறக்கப்பட்டது போல தற்போது அதிமுக பாஜக ஓட்டுகளை பிரிப்பதற்காக விஜய் களமிறக்கப்பட்டுள்ளதாக கருத்து தெரிவித்தார். மேலும் திமுக இயக்கும் தமிழக வெற்றி கழகம் எனும் படத்தில் விஜய் நடித்து வருவதாக விமர்சித்த அவர், இந்த படம் நிச்சயம் தோல்வி படமாக அமையும் என தெரிவித்தார். ஜோசப் விஜய் நடிக்கத்தான் போறாரு. அதுவும் நம்முடைய சன் குடும்பம் இருக்கு இல்லைங்களா, திமுக குடும்பம், ரெட் ஜெயண்ட், அந்த மாதிரியான அந்த படத்துல இவரே நடிப்பாரு. மிகப்பெரிய அளவுல ரசிகர்கள் யாரும் ஏமாற வேண்டாம். நிச்சயமா அவர் நிறைய சம்பாதிப்பாரு. புரியுதுங்களா? அது மட்டும் இல்ல, இன்பநிதி தயாரிப்புலையும் நடிப்பாரு. அவர் விசில் அடிப்பாரு. புரியுதுங்களா? நிச்சயமா இன்பநிதிக்கு விசில் அடிப்பாரு, உதயநிதிக்கு விசில் அடிப்பாரு. அதனால ஜோசப் விஜய் பேசுறத சீரியஸா எடுத்துக்காதீங்க. திமுக ஏ டீம், பி டீம் எல்லாம் கிடையாது, ஏ டீம். அதனால ஜோசப் விஜய் கட்சிங்கிறது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு இளைஞர்கள் போயிடக்கூடாது, அது வெற்றி பெறக்கூடாது. போன முறை கமல்ஹாசன் வச்சு பண்ணாங்க. திமுகவின் ஊழல் ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காகவே தமிழக வெற்றி கழகம் நிறுவப்பட்டதாக அக்கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தலைமையில் பொதுமக்களுக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை துவக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அருண்ராஜ், பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் அவதூறு கருத்துகளுக்கு கண்டனமும் அமைச்சர் நாசரின் அலட்சிய பதில்கள் ஏற்புடையது அல்ல என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து திமுகவின் ஊழல் மற்றும் அடக்குமுறைகளை பார்த்துதான் தமிழக வெற்றி கழகம் துவங்கப்பட்டதாக தகவல் தெரிவித்த அவர், திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதே தங்களது லட்சியம் என்றும் தங்கள் கட்சியின் கூட்டணி குறித்து தலைவர் விஜய் முடிவு செய்த பின்னர் அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிவித்தார். உதயநிதி அவர்கள் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டதே அவர்களை பார்த்துதான் சொல்றாங்க. உண்மைதான், திமுக பார்த்துதான் ஆரம்பிச்சோம். திமுக எந்த அளவுக்கு மோசமான ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அனைத்து துறைகளிலும் ஊழல், இது வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஊழல் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா ஆரம்பிச்சிருக்கோம். அது மாதிரி ஒரு ஜனநாயக மாண்பிற்கு முற்றிலும் எதிரான ஒரு குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி திமுக பண்ணிட்டு இருக்கிறதா அதை பார்த்துதான் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். மக்கள் இந்த திமுக தீய சக்தி வேண்டாங்கிற ஒரு தேவை இருந்தது. அதை பற்றிதான் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. தனது மனைவியை ஏமாற்றி நகை பறித்து சென்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி குவைத் நாட்டில் வேலை செய்யும் கணவர் வெளியிட்டுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டுத்தெருவைச் சேர்ந்த தம்பதி நசீர் கத்தீஜா. நசீர் குடும்ப வறுமை காரணமாக குவைத் நாட்டில் கார் ஓட்டுநராக வேலை செய்து வரும் நிலையில் கத்தீஜா குழந்தைகளுடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த சையத் யூசுப் சாகிதா தம்பதி புதிய தொழில் தொடங்கப் போவதாக ஆசை வார்த்தை கூறி கத்தீஜாவிடம் இருந்து 7 சவரன் தங்க நகை மற்றும் கத்தீஜா பெயரில் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் ஆகியவற்றை வாங்கிக் கொண்டு இரவோடு இரவாக வீட்டை காலி செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சங்கராபுரம் காவல் நிலையம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் குவைத் நாட்டில் பணிபுரியும் நசீர் தனது மனைவியிடமிருந்து நகை பறித்து சென்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஷாயிதா சையத் யூசுப் கிட்ட எங்களுடைய நகை 58 கிராம் நகை நாங்கள் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு வச்சு எடுத்துகிட்டு அமௌண்ட் கொடுங்கன்ட்டு. ஆனால் அவங்க நகை சீட்டோட பணம் எடுத்துகிட்டு எங்கே போயிட்டு ஓடிட்டாங்க. நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் சங்கராபுரம் காவல் நிலையில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. எஸ்பி ஆஃபீஸில் எங்களுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்து இந்த பிரச்சனையிலேருந்து எங்களை வெளியே எடுத்துகிட்டு தருமாறு நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்கள் பசங்களுக்கும் எங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இதுலேருந்து சால்வ் வரணும்னா அவங்க வந்தால் தான் எதுவும் எங்களால் பண்ண முடியும். தயவுசெய்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. திருவண்ணைநல்லூர் அருகே கணவன் மனைவி தகராறில் மாமியார் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மனைவியும் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் பாவந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவா மீனா தம்பதிக்கு திருமணமாகி 2 ஆண் குழந்தைகள் உள்ள நிலையில் கடந்த 5ஆம் தேதி இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது.
இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்த வந்த மீனாவின் தாய் தனலட்சுமி சிவாவிடம் எதற்காக தன் மகளை துன்புறுத்துகிறாய் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இதனால் கோபமடைந்த சிவா தனலட்சுமியை கட்டையால் தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த தனலட்சுமி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் இதை தடுக்க சென்று காயமடைந்த மீனா முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் மீனாவும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை தொடர்ந்து சிவா மீது இரட்டை கொலை வழக்கு பதிவு செய்த திருவண்ணைநல்லூர் காவல் நிலைய போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சில்லாங்காடு அருகே தொழிலாளர்கள் இடையே ஏற்பட்ட தகராறில் படுகாயமடைந்த தொழிலாளி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தகராறு குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் சில்லாங்காடு பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் சாயப்பட்டறையில் வேலை பார்த்து வந்த சுரேஷ் என்பவர் சக தொழிலாளர்களுடன் மது அருந்திக் கொண்டிருந்த போது பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக தகராறு ஏற்பட்டது. இந்த தகராறில் கோபமடைந்த சக தொழிலாளி ஒருவர் கத்தி போன்ற கூரான ஆயுதத்தை கொண்டு சுரேஷின் வயிற்றில் புலமாக குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றார். இதில் பலத்த காயமடைந்த சுரேஷை அக்கம் பக்கத்தினர் மீட்டு பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு முதல் உதவி சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து சுரேஷ் மேல் சிகிச்சைக்காக பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த பள்ளிப்பாளையம் போலீசார் பாதிக்கப்பட்ட சுரேஷிடம் விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இதில் ஈடுபட்டு தலைமறைவாக உள்ள சக தொழிலாளிகளிடம் விசாரணை மேற்கொண்டால்தான் முழு விவரமும் தெரியவரும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.